தற்போது நம்ம தமிழகம் எங்கும் நடக்க போற இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கான கடைசி கட்ட பரபரப்பான பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க விஐபி தொகுதி அப்படின்னு கருதப்படுற விருதுநகர் தொகுதியில நம்ம கேப்டன் அவருடைய மகன் விஜய பிரபாகரன் அவர் களம் இறங்குறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவரை எதிர்த்து வலுவான ஒரு காம்படிஷனா நடிகை ராதிகா அவங்க பிஜேபி பக்கம் விஜய பிரபாகரை எதிர்த்து நிற்கிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்க விஜய பிரபாகர் அவருக்கு இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறும் விதமா அவருக்கு கூடுதல் வலுவு சேர்க்கும் விதமா நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் தற்போது விஜய பிரபாகர் அவருக்கு ஆதரவா விருதுநகர் தொகுதியில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்காரு. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேப்டன் அவர் வழிகாட்டி தான் நடிகர் விஜய் அவர்கள் சினிமாவில் தற்போது இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நடிகராக வளர்ந்திருக்காரு. இப்படி இருக்க நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல்வாதியாகவும் அடுத்த கட்டமாக நடிகர் விஜய் அவர் மாற இருக்காரு. ஸோ இந்த தருணத்தில் நம்ம கேப்டன் அவருடைய ஆசையோடு தான் நடிகர் விஜய் அவருடைய சினிமா பயணத்தை தொடர்ந்தார். அதே போல் இப்போ மீண்டும் கேப்டன் அவருடைய ஆசையோட அவருடைய மகனை ஆதரித்து பிரச்சாரம் செஞ்சு அதில் இருந்து நடிகர் விஜய் அவருடைய அரசியல் பயணத்தை தொடர போறாரு அப்படிங்கிற இந்த முடிவை நடிகர் விஜய் எடுத்திருக்காரு. அதே போல கேப்டன் அவருடைய மகன் விஜய பிரபாகருக்கு விருதுநகர் தொகுதியில் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சா நிச்சயமா கேப்டன் அவருக்கு நடிகர் விஜய் அவருடைய நன்றி கடனை திரும்ப கேப்டன் அவருக்கு செலுத்தும் விதமாக நிச்சயமாக இருக்கும். அதுவும் விஜய் பிரச்சாரம் செஞ்சார்னா நிச்சயமா கேப்டன் அவருடைய மகனின் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக பன்மடங்கு அதிகரிக்கும். ஸோ இதை கருத்தில் கொண்டு தற்போது நடிகர் விஜய் அவர்கள் கடைசி கட்ட பிரச்சார கூட்டத்தில் விஜய பிரபாகர் அவரை ஆதரிச்சு நடிகர் விஜய் பிரபாகர் அவரை ஆதரிச்சு அவருக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு விருதுநகர் தொகுதியில் அவர் கேப்டன் மகனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க இருக்காரு. ஸோ இதனால எதிர்க்கட்சி திமுக பிஜேபி ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.